ஆனால் தற்போது இந்த விவகாரம் தொடர்பாக அமைச்சர் கீதா ஜீவன் நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு தொலைபேசி வாயிலாக அளித்த விளக்கத்தினை பார்க்கலாம். இவங்களுக்கு இந்த தாய்க்கு ஒரு பிரசவம் சிக்கலா இருந்திருக்கு போல. ஆனா அவங்க அந்த ஆம்புலன்ஸ்ல ஏத்தும் போது எல்லாம் நார்மல் பல்ஸ் எல்லாமே இருக்குன்னு அவங்க ரெக்கார்ட் பண்ணி தான் ஏத்தி அனுப்பியிருக்காங்க. பட் அந்த இங்க வந்து ரீச் ஆகும் முன்னே அவங்களுக்கு பல்ஸ் ரொம்ப டவுன் ஆகி ஆள் இறந்துட்டாங்கன்ற மாதிரி மெடிக்கல் காலேஜ் டாக்டர் சொல்றாங்க. வரும்போது ஆம்புலன்ஸ்ல இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் உடனே தான் ஸ்கேன்லாம் எடுக்க ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம்னு தெரியல. சோ மருத்துவ பணியிடங்கள்லாம் அரசு இருக்கதான் செய்யுது. அது யாரோ டாக்டர் இல்லாத இல்லைன்றாங்க. உடனே அப்பாயின்மெண்டே தப்பான்லாம் பேசிட்டு இருக்காங்க. இது என்ன சிக்கலான ஒரு பிரசவம். அது உள்ளுக்குள்ள டாக்டர் எல்லாம் பார்த்துதான் முடியல. நான் அதுக்கு பனிப்படம் உடைச்ச பிறமும் நார்மலுக்கு இது ட்ரை பண்ண முடியல. சிக்கலா இருந்ததுனால அவங்களும் பேஷண்ட் ஒத்துழைப்பு தரல. அதனால உடனே பெரியாஸ்பத்திரிக்கு அனுப்பணும்னு சொல்றாங்க டாக்டர்ஸ். இதுதான் உண்மை நிலைமை. இப்ப இந்த உயிரிழப்பு தொடர்பு விசாரணை எதுவும் நடத்துவோமா துறை ரீதியா? விசாரணை கட்டாயம் உண்டு. அந்த டியூட்டில இந்த டாக்டருக்கு விசாரணை உண்டு. தூத்துக்குடி மாவட்டத்தில் தாய் சேய் மரணம் தொடர்பாக தற்போது சுகாதாரத்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. மருத்துவர் அங்கு இல்லை என்ற தகவல் உண்மை இல்லை என்று அவர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள்.